சேமியாவும் போட்டிருக்கேன். ஸோ பால் பாயசம் கொதிச்சுட்ருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அவல் லட்டு பண்ணுறதுக்காக அவல், உடச்ச கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை இப்போ லட்டு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ வந்து இதை பூந்தி இல்லாமல் மூட்டிச்சோறு லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா இப்படி சாஃப்டாக ஒன்றுக்கு பாதியாக குறைன்னு அரைச்சி வச்சாச்சு. ஸோ அதை வந்து நான் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதுலேருந்து எப்படி அந்த மூட்டிச்சோறு லட்டு பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பிரசாதம். நான் வந்து மூட்டிச்சோறு லட்டு, அவல் லட்டு, அதுக்கப்புறம் பாயசம் மட்டும்தான் வந்து வெண்ணெய், இதான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து படைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது. கலர் வந்து இப்போ ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகாமல் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே பொரிச்சிட்ருக்கேன். அடுத்த பேட்ச் இங்கே பொரிச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த பொரிச்சு வச்ச உருண்டைலாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் நம்ம பூந்தி உதிர்க்கவே தேவையில்லை. இதுவே பூந்தி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம். ஸோ பொடிச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பேட்ச் அரைச்சி ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் எவ்வளோ லட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 200 ml தான் போட்டிருந்தேன். அதுக்கு எவ்வளோ லட்டு வருதுன்றதையும் நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் அதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலரும் ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இது ஒரு கம்பி பதம் செக் பண்ணோம். ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கம்பி பதம் செக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பூந்தி போட்டு ஆட் பண்ண வேண்டியது தான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பி பதம் தெரியும். ஸோ ஒரு கம்பி பதம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கரெக்டான கம்பி பதம். இந்த பதம் வந்தோடனே என்ன பண்ணோன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த இதை போட்டு கலரணும். ஆஃப் பண்ணோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கொட்டி கலரணும். அவ்வளோதான், நம்மளோட பூந்தி ரெடி ஆயிரும். ஸோ நல்லா நான் கொட்டிட்டேன். இதை கொட்டினதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட மூட்டிச்சோறு லட்டு ரெடி. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். அடுப்பு வந்து வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வராது. ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு கையில் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு கையில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ எல்லா பக்கமும் வந்து நம்ம ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நல்லபடியாக சுருண்டு வந்துடுச்சு நம்மளோட மூட்டிச்சோறு லட்டு. பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் காஞ்சோடனே லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூட்டிச்சோறு லட்டு பிடிச்சி வச்சாச்சு. ஸோ லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து அடுப்பில் ஒரு கம்பி பதம் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னா லட்டு கை பொறுக்கிற சூட்டில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரெடி. ஸோ இது வந்து காஞ்சோடனே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 10, 13, 16, 18 கிட்டத்தட்ட ஒரு 20, 22 லட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு.